வரைக்கும் விதியை ஜெயிச்சவன் உலகத்தில் ஒருத்தன் பிறந்தவனே கிடையாது. ஒரே ஒரு வழி மட்டும் உண்டு அதுக்கு. இந்த ஜோசியம், ஜாதகம், பேராசி, உன்னுடைய வாழ்க்கை முறையில் அந்த விதியை எந்த சரி பண்ணவும் முடியாது. அது அமைக்கப்பட்டது. ஏன்னா அது இறைவனும் எழுதலை உன் தலைவிதியை, உன்னுடைய தாய் தகப்பனும் எழுதலை உன்னுடைய தலைவிதியை, நீயே எழுதுகினது. போன பிறவியில் நீ என்னென்ன செய்தியோ அத்தனையும் இறைவன் உன்னாலேயே எழுதப்பட்ட விதி அது. அப்போது அந்த விதியை இறைவனால் கலைக்க முடியாது, உன்னுடைய தாய் தகப்பனால் கலைக்க முடியாது, எந்த ஜோசியத்தாலையும் கலைக்க முடியாது. உன்னுடைய சுவாசத்தால் மட்டும் அதை கலைக்க முடியும். அதனால்தான் சுவாச பயிற்சி அவசியம், இறை வழிபாடு அவசியம். அது இருந்தால் தான் உன் விதியை மாற்றிக்க முடியும்னு பல வீடியோக்களில் நான் அடித்து சொல்லின்னுக்கிறேன். ஏன்னா உன் சுவாசம் நீ எழுதுந்து நீ தான் கலைக்கணுமே தவிர எனக்கு தெரியாது அது. அதனால் அதை அப்படி மாற்றும் போது, அந்த இறை வழிபாட்டில் தூய்மையாக போகும்போது அந்த விதி மாற்றப்படும். வேறு எதாலையும் அதை மாற்ற முடியாது.